திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வெஞ்சன்ஸ். பகையாளி வாழ்வை உறவாடி கெடு என்று ஒரு பழமொழி உண்டு. அதே போல நல்லவனைப் போல நடித்து பல இடங்களில் பலர் அவர்களை ஒரு வழி ஆக்குவதுண்டு. இதில் வேணி என்கின்ற ஒரு பெண், பூ மாதிரி பெண், புயலாக சூறாவளியாக மாறி தன்னை கொடுமைக்குள்ளாக்கிய, தன்னை பலிகடாக்க நினைத்த, தன்னை ஒரு அடிமையாக்க நினைத்தவர்களை பந்தாடுகிறார். எப்படி என்பதுதான் அது. சட்ட ரீதியாக ஒரு கலெக்டராக வந்து, ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் தன் எதிரிகளை பந்தாடுகிறார். மிக அழகாக, நேர்த்தியாக அதை கதையாக்கியிருக்கின்றார் இயக்குனர். சின்னத்திரையில் ஆர்யாவுக்கு திருமணம் என்ற சமயத்தில் முன் வந்த ஒரு கதை நாயகிகளில் ஒருவர்தான் இந்த ஹீரோயின் அபர்ணாதி என்கிற ஒரு அழகான சாமிங்கான ஒரு ஹீரோயின். அந்த சின்னத்திரையில் பரபரப்பாக பேசப்பட்டார். அவருக்கு ஆர்யாவுக்கு இணையான ஒரு அழகியாக வந்தார். அதன் பிறகு தேன் படத்தில் கதை நாயகியாக வந்து நம்மளை நெக்குருக, நம்மை நேசிக்க வைத்தார், பார்க்க வைத்தார். இந்த படத்தில் ஒரு ஆளுமை மிக்க பெண் ஆளுமையாக, ஏறக்குறைய ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நினைவுபடுத்தும் அளவுக்கு அந்த மிடுக்கும் திமிரும், அந்த முறைப்பும், அந்த பேச்சும், அந்த பாடி லாங்குவேஜும் அப்படியே ஜெயலலிதாவை, அரசியல்வாதி ஜெயலலிதாவை நினைவுபடுத்தும் வகையில் மிக அழகாக செய்திருக்கின்றார். தன்னை ஏமாற்றிய, குழந்தை கொடுத்தவனை, தன்னை பழி வாங்கி தன்னை ஏமாற்றியவனை அவர் படாத பாடுபடுத்துகின்றார். இந்த ஆண்களை பந்தாடும் ஒரு பெண்ணின் புயல் வேக கதைதான் இது. இது அரசியல், முழுக்க ஒரு அரசியல் கதை. 2002 நடந்த கதைக்களம் இது. அதில் கற்பனை கலந்து அரசியலை கொண்டு வந்திருக்கிறார். 2002 என்று சொல்லும்போது நீங்கள் அந்த காலகட்டத்தில் போகும்போது யார் அப்போது இருந்தார் என்று, பெண்ணாக வந்து பந்தாடப்பட்டது யார், சட்டசபையில் யாருடைய முந்தானை, எந்த நடிகை, எந்த பெண்ணின் முந்தானை இழுக்கப்பட்டது என்பது உட்பட இதில் அது போல வருகிறது. இது வந்து முழுக்க ஒரு அரசியல் கதை. அரசியல் களத்தில் தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றார். இந்த அரசியல் களத்தில் இளவரசு தான் முதல்வராக வருகிறார். அதே போல ஜான் விஜய் ஒரு ஏறக்குறைய நம்ம சுப்பிரமணிய சாமி மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைப்பதும், அது அவர் சில ஆட்டி வைக்க வருவராகவும் இருக்கின்றார். அதே போல் ஒய்ஜி மகேந்திரா, லிவிங்ஸ்டன், காளி வெங்கட், சரவண சுப்பையா அந்த துகில் உரிக்கும் சட்டமன்ற உறுப்பினரை போல இங்கே வந்து அபர்ணாதியை துகில் விரித்து அந்த நினைவைப்படுத்துகிறார். அதை வந்து இளவரசியிடம் முறையிட, நீ ஒரு முதல்வரா என்று சொல்ல, ஏன் என்ன வச்சுக்க போறியா என்று அவர் கேட்க, ஒரு ஒரு காரசாரமான ஒரு உரையாடலை ஓரிரு காட்சியில் மிக சூடேற்றி மிக பரபரப்பாக்கி இருக்கின்றார் இயக்குனர். ஒரு பரபரப்பான திரைக்கதை, பரபரப்பான அரசியல் சூழலை அங்கங்கு ஒரு கலெக்டராக இருந்து இவர் செய்த விஷயங்களும், பலரை பந்தாடுகிறார். கலெக்டராக வந்து யார் தீமை செய்கிறார் அவரை பந்தாடுகிறார். அதே போல் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் வைத்திருப்பவரையும், அதனால் மத கலவரமாக மாறுவதையும் மிக அழகாக உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். அந்த காட்சிப்படுத்தியிருக்கின்றார். முழுக்க அபர்ணாதி ஒரு
சிங்கப்பெண்ணாக நிமிர்ந்து உட்கார்ந்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும், அவர் நேருக்கு நேராக மோதுகின்ற அந்த காட்சிகளும் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கிறது. அவருடைய துணிச்சலை பாராட்ட வைக்கிறது. இப்படி ஒரு துணிச்சலான ஒரு பெண் இருந்தால் அப்படின்று நம்மை ஜெயலலிதாவையும் நினைவுபடுத்துகிறது அந்த அளவுக்கு. அதே போல் இதனுடைய இசையை கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்கிறார். அருண்ராஜ் பின்னணி இசை செய்திருக்கிறார். ஒளிப்பதிவு MS பிரபு. புதிய இயக்குனர், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு புதிய இயக்குனர், இதுவரை யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாத ஒரு இயக்குனர் ராகுல் அசோக் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கின்றார். ஒரு நிகழ்கால இன்றைய அரசியல் சூழலில் இந்த படம் ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற பல விஷயங்கள் இந்த படத்தில் மூலம் சொல்லியிருக்கின்றார். இந்த படம் பல கட்சிகளையும் பல அன்றைய இன்றைய பல தலைவர்களையும் நினைவுபடுத்துகிறது. சில காட்சிகள் நம் கண்முன்னே நிகழ்கால அல்லது இறந்த காலத்தில் நடந்த அல்லது கடந்த காலத்தில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகளையும் சில அரசியல் ஆளுமைகளையும் நம் கண் முன்னால் நிறுத்துகிறது. பரபரப்பான இந்த சூழலில் இப்படி ஒரு அரசியல் படம். நல்ல வேளை விஜயின் கதாபாத்திரம் இதில் கொண்டு வரலை. ஒரு நடிகனை அரசியல்வாதியாக கொண்டு வந்தால் கூட்டம் சேர்க்கலாம், ஒரு பரபரப்பாக பேசப்படும் என்கின்ற ஒரு ஆங்கிலில் போகிறது. அதனால் அந்த விஜய்க்கான விஷயத்தையும் அங்கு தொட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.